பயங்கரமான பாவியாக இருந்து, கெஞ்சாவுக்கு போதைக்கு அடிமையா இருந்து, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் அறியாத காலத்திலே என் தாயார் ஒருவர் தான் எனக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள். என் தாயார் ஒருவர் தான் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இவனை எப்படியாவது மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இவனை ரட்சியம் ஆண்டவரே, இவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான துன்மா இருக்காங்க, பாவத்தில் இருந்தங்க. ஒரு நாள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தார். என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திய சாபத்தியம் விட முடியாத தீய பழக்கத்தை என் இயேசு அதை மாற்ற என் இயேசு உதவி செய்தாருங்க. இன்னைக்கு அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது கடைசி காலம். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சகோதரே சகோதரியே, சற்று யோசித்து பார். நீ மன திரும்பாவிட்டா, இந்த இரவு நீ மரித்தா, நீ எங்கே புறப்படுவா? நீ எங்கே புறப்படுவா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனமாக இருக்கிறார். சகோதரே சகோதரியே, சற்றை நீ யோசித்து பார். இந்த இரவு நீ மரணம் உன்னை சந்தித்தான் எங்கே போவா? இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னைக்கு நம்ம சுனாமி வந்ததை பார்த்தோம், பயங்கரமான பேரழிவை பார்த்தோம். 2020 கொரோனா ஒரு வியாதியை பார்த்தோம். இதை காட்டில பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. என் ஆண்டவர் இயேசு சொன்னார், சீடர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு இந்த உலகத்துக்கு முடிவுக்கு என்ன அடையாளம்னு கேட்கும் போது இயேசு சொன்னார், இயேசு என்னமா சொன்னார்? கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருங்கள் இயேசு சொன்னார். இன்னைக்கு உலகத்துல இந்த பூமியில சபைகளில இன்னைக்கு கள்ள போதகர்கள் அதிகமாகி விட்டார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாகி விட்டார்கள். எச்சரிக்கையாருங்கள், மன திரும்புங்கள், ஒரு உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இயேசுவே சொல்லி இருக்கிறார், சாதாரண சீடர்கள் சொல்லவில்லை, இயேசு சொல்லி இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாருங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. இன்னைக்கு காணிக்கைக்காக ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் இன்னைக்கு தசமபாக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா பாரம் இல்ல. இயேசு வரப்போகிறார். நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். கட்டாதி கட்டவா இயேசு வரப்போகிறார். உன் வீட்டு வாசப்படியிலே நியாயாதிபதி வந்து இருக்கிறார். சகோதரே சகோதரி, நீ மன திரும்பாவிட்டார், இதோ உன் மேல் ஒரு கண்ணியை போல வரனு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ மன திரும்பு, நீ மன திரும்பு. உன் கையின் கொடுமைகளை விட்டு மன திரும்பு. உன் சாப பாவங்களை விட்டு நீ மன திரும்பாவிட்டா. சற்று யோசித்து பார். நியாய தீர்ப்பு நாள்ல நீ எங்க தப்பித்து ஓடுவா? நியாய தீர்ப்பு நாள்ல நீ எங்க ஓடுவா? தேவனுக்கு முன்பாக தேவன் மகா இயேசு ராஜா தன் மகிமையாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வரப்போகிறார், வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இயேசு சொன்னார், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வரும் இயேசு சொன்னார். இன்னைக்கு பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறதோ? வந்து கொண்டுதான் இருக்கிறது. பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ? பஞ்சங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எச்சரிக்கையாருங்க, உங்க வஸ்திரத்தை ஒருவனை உறிந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாருங்க. இன்னைக்கு பிசாசானவன் இன்னைக்கு நிர்வாணாக்கி கொண்டிருக்கிறான். வட இந்தியால இன்னைக்கு அநேகர் என்ன பண்றான்? சாத்தானவன் புனித நீராடின்னு சொல்லி இன்னைக்கு வஸ்திரங்கள் இன்னைக்கு நிர்வாணப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏதம் தோட்டத்துல ஆதாம் ஏவாள வஞ்சித்து மகிமையின் வஸ்திரத்தை அவருக்கு கலைத்து போட்டார்கள். அவர்கள் நிர்வாணியானவர்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்றார். இன்னைக்கு அதேதான். ஏதம் தோட்டத்துல சாத்தான் எப்படி இன்னைக்கு நிர்வாணி ஆக்கினானோ, ஆதாம் ஏவாளையோ இன்னைக்கு மனிதர்களை வஸ்திரம் இல்லாதவர்களாக நிர்வாணாக்கி கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாருங்க, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். இயேசுவோட வருகை, இயேசுவோட வருகை மின்னல் என்று கேட்கிற பிரகாசிக்கிறத போல மனுஷகுமார தமிழ நாளில தோன்றுவார், மகிமையாக தோன்றுவார். இயேசு வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படு.